ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். பயிற்சி 10.7 வினா எண் 3, dy/dx + y/x = sin x. இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா dy/dx + py = q அந்த வடிவத்தில் இருக்குது. அப்போ dy/dx இருக்குது, ஒய்ங்கிறதும் இருக்குது. அப்போ பிக்கு பதிலாக என்ன இருக்குது? பி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1/x, க்யூக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறது க்யூ, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்னன்னா sin x. அப்போ பிக்யூ வேல்யூ தெரியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்கணும். தொகையீட்டு காரணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா e∫pdx, e∫pdx, p அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1/x dx. நமக்கு நல்லா தெரியும் 1/xக்கு log xன்னு வரும். log ரெண்டும் கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது x தான். அப்போ தொகையீட்டு காரணி அப்படிங்கிறதோட மதிப்பு என்னன்னா x. இப்போ அடுத்தது தீர்வுக்கு போகிறோம். தீர்வு என்ன அப்படின்னா பொது தீர்வு y × e∫pdx = q e∫pdx × dx. இதுதான் பொது தீர்வு ஃபார்முலா. அப்படியே அதில் மதிப்பெடுத்து பிரதியிடுவோம். y e∫pdx மதிப்பு என்ன? தொகையீட்டு காரணி x = q. qங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? sin x. qக்கு பதிலாக sin x. அப்புறம் e∫pdxக்கு பதிலாக மறுபடியும் என்ன வரும்னா x வரும் × dx. xy = இந்த இன்டகரல் x sin x dx. இன்டகரலுக்குள்ளே நமக்கு ஒரு வேரியபிள் இருந்தால் ஈஸியாக நம்ம தொகைப்படுத்திடலாம். ஆனால் இங்கே 2 இருக்குது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு சைன் எக்ஸை தொகை பண்ணணும். தொகைப்படுத்தினா என்ன வரும்னா -cos x வரும். எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு சைன் எக்ஸை தொகை பண்ணோம்னா -cos x. மைனஸ் இன்டகரல் இங்கே தொகை பண்ணதை அப்படியே எழுதிக்கிட்டு எதுவும் செய்யாமல் வச்சுருக்கிறோம்ல ஒரு உறுப்பு, அதை வகைப்படுத்தணும். எக்ஸை வகைப்படுத்தினா என்ன வரும்? dx வரும். அவ்வளோதான். -x cos x, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இன்டகரல் cos xக்கு என்ன வரும்னா sin x + c. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா xyன்னு இருக்குது. அவ்வளோதான். ஓகே.